ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் நம்பரும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணி ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே அக்கௌண்ட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் 4வது ஆப்ஷன் பாருங்கள், ஹெல்ப் சென்டர்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வந்து ப்ராப்ளமோ அந்த ஆர்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சேட் வித் அஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் ப்ளீஸ்னு சென்ட் பண்ணுங்கள். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் சென்ட் பண்ண உடனே கஸ்டமர் சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ரெக்வஸ்ட் எ கால் எண்ட் சாட்னு. ரெக்வஸ்ட் கால்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அவங்க எந்த லாங்குவேஜில் பேசணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கீழே தமிழ் காட்டுதா, ஒருவேளை உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன் காட்டலினா இந்த சேட்டை வந்து நீங்கள் என் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புது சேட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி ரெக்வஸ்ட் கால் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன் காட்டும். தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கீழே செலக்ட் பண்ண சொல்லும். உங்கள் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கால் ரிசீவ் ஆயிரும். இப்போ எனக்கு பாருங்கள் கால் ரிசீவ் ஆயிடுச்சா, நீங்கள் பேசி அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதே நீங்களே நம்பரை டைப் பண்ணி கால் பண்ணுறதுனா ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 04445614700. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோடைய கஸ்டமர் கேர் நம்பரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் சொல்லும். நீங்கள் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் அழுத்த சொல்லும், நீங்கள் அழுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லும். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேள்விகளுக்கு 2 எழுத்தும்னு சொல்லும், அப்போ 2 அழுத்துங்க. மறுபடியும் சில இஷ்யூஸ்லாம் சொல்லும். அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேள்விகளுக்கு 4 அழுத்த சொல்லும். அப்போ நீங்கள் 4 அழுத்துனீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கஸ்டமர் கேரை கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷனில் கூட கஸ்டமர் கேரை கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கஸ்டமர் கேர் நம்பரும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் சொன்ன ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாங்குவேஜெலாம் செலக்ட் பண்ணி தான் வந்து கொடுப்பீங்க. டைரெக்டாக அவங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகாத பட்சத்தில் இந்த செகண்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாகவும் வீடியோ போடுறேன். நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.